ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்டே சொன்னதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துகிட்டு நீ வந்துடுமா ஊருக்கு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ரொம்ப கவலைப்படாத, இந்த விஷயத்தெல்லாம் பற்றி நீ அப்பா கிட்ட எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதம்மா, அவர் ஏற்கனவே அத்தையை பேசிக்கிட்டு தான் இருப்பார், அதனால் நீ இதை பற்றிலாம் சொல்லாத, அவர் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது, எப்படியா இருந்தாலும் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு 3 டேஸ் தான் லீவு கேட்டிருக்கேன், அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, தம்பி நாளைக்கு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் எல்லாம் ஓரளவு விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால் நியர்பையாக இருக்கிற மாதிரி, ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் நியர்பையாக இருக்கிற மாதிரி காலேஜை செலக்ட் பண்ணிக்கோ, 2-3 காலேஜ் சொல்லியிருக்கான். ஓரளவு அது போயிட்டு வர மாதிரி இருந்தால் போதும் அவனுக்கு. நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு மறுநாளே நம்ம கிளம்பிடலாம். கிளம்பிட்டு வீடு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னோடனே, அங்கே எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குமா, அங்கே வேணால் நம்ம ஒரு 2 டேஸ்க்கு வேணால் தங்கிக்கலாம் அவகிட்ட சொல்லிவிட்டு அப்படின்னோடனே, சரி அதுவும் நல்ல ஐடியா தான்மா, தம்பி இங்கே இருக்கட்டும், நம்ம லேடிஸ் மட்டும் போவோம், ஏன்னா பசங்க எல்லாம் அழைச்சிட்டு இங்கே போக வேணாம் அப்படின்ட்டு. மறுநாள் தம்பியும் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலில் போகிற மாதிரி ஒரு காலேஜ், ஆஃப் டே காலேஜுங்கிறதுனால ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் அவனும் செலக்ட் பண்ணியிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த காலேஜெலாம் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் விசாரித்தேன். ஓரளவு நல்ல கேம்பஸ் இதெல்லாம் இருக்குது, இன்டர்வியூலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மறுநாள் நானும் அம்மாவும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அவள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது மாதிரின்னோன்னா, அவங்க அம்மா மட்டும்தான், அவளும் அவங்க அம்மா அவங்க அப்பா வெளியூரில் வேலை பார்த்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு 2-3 நாள் தங்கிக்கிறோம் அப்படின்னு வீடு பார்க்குற வரைக்கும்னோடனே, சரி அவங்களும் ஓகேன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கிட்டு அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்லேருந்து பக்கமாகவே ஒரு நடந்து போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் வீடு பார்த்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 2-3 வீடு பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் ரெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மட்டும் ஒரு 7-8 வீடு அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் மட்டும் ஒரு 4000 வாடகை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 ரூமு பரவாயில்ல, ஓரளவு பெரிய வீடாகவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அம்மா கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் 15,000 கேட்டாங்க. உடனே கொடுத்துட்டு, அன்றைக்கே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம்லாம் அங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது, ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கேருந்து தம்பியோடதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவரும் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே கொஞ்சம் சமைக்கிறதுக்கு மட்டும் ஓரளவு பாத்திரம் இதெல்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மந்த்து சேலரி வந்தோடனே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்கினோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபீஸ் கட்டி என்னோடய சேலரியிலேருந்து அம்மா ஒரு 40,000 சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு தம்பிக்கு ஃபீஸ் கட்டினோம். கொஞ்சோண்டு எனக்கு மாதம் ஒரு 25,000த்தில் ஒரு 5,000 6,000 எல்லாம் போயிடும். அப்படிங்கிறப்போ மீதி இருக்கிறதுல நம்ம ஜுவல்ஸ் ஏதாச்சும் வாங்குறதுக்கு சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா பேங்க் அக்கௌண்ட்டில் என் பேரில் போட்டுருவாங்க. மாதம் ஒரு 15,000 17,000 அப்படி போட்டுருவாங்க. அதை எடுக்க மாட்டாங்க. இப்போது அது மாதிரியே பண்ணலாம். ஏன்னா தம்பிக்கு 3 வருஷம் படிப்பு இருக்கப்போ எப்படியும் உனக்கு ஒரு 3 வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க. எனக்கு இப்போக்கி மேரேஜ் வேண்டாமா, அக்காவுக்கு தான் 23ல் பண்ணாலும் அவள் ஒர்க்கே முடிக்காமல் பண்ணியாச்சு. நான் இப்போ தானே எனக்கு 20 ஆகுது, அப்போ இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு கூட நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கம்பெனியில் இருந்தேன்னா இன்னும் சேலரியும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், போக போக நல்ல இன்க்ரிமெண்ட்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேம்மா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பாவும் இடையில சாட்டர்டே சண்டேயில் அவர் எங்களோட இருந்தார். ஏன்னா 5 நாள் தான் அவருக்கு வேலை, கான்ட்ராக்டில் வேலை பார்த்ததுனால 5 நாள் தான் அவருக்கு வேலை, மீதி 2 நாள் வீட்டில் தான் இருப்பார். அதனால் கிளம்பி வந்துடுவார். அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் எங்கள் அத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி பிடிக்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்கள் மாமாவுக்கு நல்லாவே தெரியும், ஏதோ எங்கள் அத்தை பேசின வயசு நான் திடீர்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா நீ எதுவும் அன்னிக்கிட்டேலாம் பேசிக்காதானே, உங்கள் குணம் தெரிஞ்சது தானே, ரொம்ப தேங்க்ஸ்ட்டு இந்த நாள் வச்சுருந்ததுக்கு, என் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ஃபோனை வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாமா எனக்கு ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கிறீங்க என்னன்ட்டு. அப்புறம் சொன்னோம் அட்ரஸ்லாம். அதுக்கப்புறம் மறுநாளே கிளம்பி வந்தார்.
எல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரூட்ஸ் தானே. அம்மா எதுவுமே எடுக்கலை, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நான் என்னம்மா பண்ணுறது சொல்லு, நான் இத்தனை நாளாக வந்து ஏதாச்சும் ஒரு சொல்லியிருப்பேன் நான் சொல்லு, நீ ஏன் இப்படி புரியாமல் பேசுகிற, அவளை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, சொன்னால் வந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா, பேச மாட்டா, இதுதான் நடக்கும். அதனால தேவைலாம் இருக்கிறதே 2 பேருங்கிறதுனால தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன், உனக்கு தெரியாதுன்னு கிடையாதுல்ல அவளை பற்றி அப்படின்னு சொன்னேன். வந்து சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலுமே வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், நம்ம என்ன தான் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு வந்து இதை இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்கன்னு சொன்னாலும் அது அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து எனக்கும் லைஃப்பில் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணனோட மேரேஜ் விஷயத்தில் நான் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் சொல்லலை. ஏன்னா அது அவனோட மேரேஜ். அம்மா அப்பா என்ன யோசித்தாங்கன்னா, சொந்தக்காரத்துலேயே யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்து அண்ணனுக்கு வந்து பண்ணணும், முக்கியமாக எங்கள் அத்தை பொண்ணு யாரையாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் வந்து அண்ணனுக்கு என்ன அப்படின்னா, அவன் வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பிகிட்டு இருந்தான், ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போகிறப்ப 2 பேரும் ஒரே காலேஜு. அதுக்கப்புறமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து 5 இயர்ஸாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே கம்பெனிலேயும் வேலை பார்த்துட்ருக்காங்க, ஆனால் வேறு வேறு பிரான்ச்சு, ஒரே இது தான். அப்படி இருக்கிறப்போ வந்து 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பொண்ணோட ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி. அவங்களோட தம்பி எல்லாமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து என்னென்னா, அவங்க சொல்கிற முடிவுக்கு தான் வந்து நான் வந்து அண்ணன் வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து முடிவில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க முடிவை வந்து அவங்க மாற்றிக்கிற மாதிரியே இல்லை. அண்ணனும் அதே மாதிரி வந்து அவர் முடிவை வந்து அவர் மாற்றிக்கிற மாதிரியே இல்லை அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ வந்து யாருமே வந்து அவங்கவுங்க முடிவில் தான் இருந்தாங்களே தவிர, அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இதுக்கு மேலே வந்து அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறத விட நான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அழைச்சிட்டு போய் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி சொன்னதுனால வந்து என்னாச்சுன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து என்ன தான் நம்ம வந்து கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் பிரதர் அப்படி இருந்தாலும், அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது அவங்க வந்து எது லைஃப்பை பற்றி அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்களோட டிசிஷன். நம்ம இந்த விஷயத்துலையுமே வந்து அதுக்கு வந்து நம்ம தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு முடிவாக இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து அதை தான் யோசித்தேன். சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் வந்து அண்ணனுக்கும் சப்போர்ட்டிவாக பேச வேண்டாம், வீட்டுக்கும் சப்போர்ட்டிவாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகேண்ணே உன் முடிவு, நான் அதில் வந்து எதுவுமே சொல்ல விரும்பலை, உன் லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, எதுக்காவது கூப்பிட்டேன்னா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நீ பண்ணிக்காத அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேனே, உன் லைஃபு நீ பார்த்துக்கோ. ஏன்னா அம்மா அப்பாவையே நீ 1 இயராக வந்து சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ பார்த்தேன், ஆனால் வந்து அவங்களும் கேட்குற மாதிரி இல்லை, உன் பக்கம் உள்ள நியாயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அப்போ வந்து நீயும் வந்து அவங்க பக்கம் உள்ள நியாயத்தையெல்லாம் வந்து நீ புரிய வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, பார்த்துக்கலாம் விடு, இதுக்கப்புறம் எதுவும் வந்து நம்ம வந்து பேசிக்க வேணாண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அண்ணன்ட்ட. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து கொஞ்சம் வந்து மனசு மாறினார். ஏன்னா அம்மா வந்து அவங்க முடிவில் எதாக இருந்தாங்கன்னா, எவ்வளோ நாள் தான் அவரும் வந்து நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா பையன் நல்லபடியாக படிச்சுட்டு வேலை பார்க்குறான், இப்போ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணுன்னாலும் நமக்கு வந்து பர்மிஷன் கேட்குறான். ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்டுலாம் பையனுங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கே தெரியாமலாம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒர்க்கும் ஒழுங்காக இல்லாமல் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு வந்து அண்ணன் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் ஒரு நல்ல எண்ணம் தான் அண்ணன் மேலே. ஆனால் வந்து அம்மாவுக்காக வந்து அவர் வந்து, ஏன்னா அம்மா கிட்ட பேசினா எல்லார் வீடுகளும் இருக்கிற மாதிரி தான், அவங்க முடிவு வந்து கரெக்டாக இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் இருப்போம். அது எல்லார் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் அம்மா அப்பா வந்து என்ன சொன்னாலும் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து சில சமயங்களில் வந்து அப்பாவும் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு,
ஒரு 3-4 மந்த்து போகட்டும், அதுக்குள்ளே நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா வந்து எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் சமாதானம் ஆகிற ஆள் கிடையாது அப்படிங்கிறது எனக்கும் அண்ணனுக்கு 2 பேருக்குமே தெரியும். ஆனால் அப்பாவுக்கு வந்து நமக்காக ஒரு இதாக சொல்கிறாரு. ஆனால் வந்து எங்கள் தாத்தா வந்து சொன்னால் கண்டிப்பாக அப்பா வந்து சொன்னால் ஓரளவு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு